மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு நெல்லிக்கனி ரொம்ப ரொம்ப சிறந்தது. நெல்லிக்காயை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் சி, இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஃபைபர், நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நெல்லிக்காய் நம்மள காப்பாற்றும். அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும் போது சில சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம். அதை மட்டும் திருத்திக்கிட்டோம்னா நெல்லிக்காயோட முழு பலனையும் நம்ம அடைய முடியும். ஒரு சிலர் நம்ம நெல்லிக்காய் காலையில எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயிற்றுல நம்ம ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் குடிக்கும் பொழுது பார்த்தோம்னா சிலருக்கு என்னன்னா நெல்லிக்காயோட துவர்ப்பு சரியா பிடிக்காம இருக்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் சுகர் அதுல ஆட் பண்ணிப்பாங்க. முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். நெல்லிக்காயோட நீங்க வெள்ளை சர்க்கரை ஆட் பண்றதை தவிர்க்கணும். வேணும்னா அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு அல்லது நம்ம புதினா சேர்த்து குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பிளட் பியூரிஃபையர் பண்றதுக்கு, ஸ்டொமக்ல அல்சர் இருக்கு, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் காலையில குடிக்கிறோம்னா அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு, புதினா, கொஞ்சம் சோம்பு கூட சேர்த்து நம்ம அந்த ஜூஸை குடிச்சிக்கலாம். ஒயிட் சுகரை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். நிச்சயமாக நெல்லிக்காய் ஜூஸ்ல ஐஸ் கியூப் போடக்கூடாது. ஐஸ் கியூப்ஸ் போட்டோம்னா அதோட தன்மை மாறி நமக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் சொல்லுங்க எனக்கு நெல்லிக்காய் ஒத்துக்காது, குடிச்ச உடனே சளி பிடிச்சிக்கும். நல்லா ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நிச்சயமா சளி பிடிக்கும். சளி நம்ம நெஞ்சில இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கு, நுரையீரல் பலப்படுத்துவதற்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுல இந்த விட்டமின் சி நெல்லிக்காயில அதிகமாக இருக்கு. சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஐஸ் கியூப் சேர்த்து குடிக்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றல் இல்லாம நெல்லிக்காயோட சத்துக்கள் எல்லாமே அதுல அழிக்கப்படுது. அதனால ஐஸ் கியூப் சேர்க்க வேண்டாம். ஒயிட் சுகரும் சேர்க்காம நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கணும். இதுல முக்கியமா ஈவினிங்ல 6 மணிக்கு மேல, ஈவினிங் நைட் டைம்லயும் ஒரு சிலர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. 6-7 மணிக்கு மேல நான் ஈவினிங் டைம்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன். ஏன்னா ஈவினிங் டைம்ல நம்ம உடல்ல கபம் அதிகரிச்சு இருக்கக்கூடிய காலம். சோ சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த அண்டத்திலும் சரி நம்ம பிரபஞ்சத்திலும் சரி என்னன்னா ஒரு குளிர்ந்த தன்மை நிலவும். அதே மாதிரிதான் நம்ம உடலும் குளிர்ந்த தன்மை இருக்கும்போது நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம அப்போ எடுக்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு தலைவலியோ இல்ல சளி தொந்தரவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஈவினிங் டைம்லயும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். சொல்லும் போதே நிறைய பேருக்கு நெல்லிக்காய் ஊறுகாயா செம்ம டேஸ்ட் இல்லை அப்படின்னு நினைப்போம். இதுல என்ன பண்ண இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. இதை தவிர்க்கணும். நெல்லிக்காயில முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யும் பொழுது அதுல வினிகர் ஆட் பண்றத தவிர்த்துக்கோங்க. நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து அதுல கடுகு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய் இது எல்லாமே வறுத்து போட்டு அந்த ஊறுகாய் செய்யும் போது நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு ஆற்றல், ஒரு உணவு நல்லா செரிமானம் ஆகுறதுக்கு நமக்கு பயன்படும். அதே மாதிரி இப்ப நிறைய கடைகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நெல்லிக்காய் மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அது என்னன்னா நெல்லிக்காயை பதப்படுத்தி உலர்த்தி எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல என்னன்னா இந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, ஒயிட் சுகர் பாகு மாதிரி காய்ச்சி நெல்லிக்காயை அதுல கொட்டி எடுத்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. இது கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒயிட் சுகர் சேர்க்க கூடாது. இதுல அந்த பதப்படுத்தி வெள்ளை சர்க்கரை சேர்த்து அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நெல்லிக்காயோட பலன் நமக்கு கிடைக்காம எக்ஸஸா மாறாக என்ன நடக்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய ஒயிட் சுகர் நம்ம உடலுக்கு போக ஆரம்பிச்சிடும். சோ அதோட தீங்குகள் நமக்கு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, தேன்ல ஊற வச்சு சாப்பிடுறது. நிறைய கடைகளை நம்ம என்ன பண்றோம்னா அது ஒரிஜினலா அது உண்மையாலுமே தேன்ல போடாம இந்த சர்க்கரை பாகுல காய்ச்சி நெல்லிக்காயை அதுல போட்டு பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நெல்லிக்காய் எடுக்காதீங்க. நெல்லிக்காய நெல்லிக்காய் தேனூரல்னா நம்ம வீடுகள்லயே அதை செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது. நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வேக வைத்து ஒரு நாள் வெயில்ல வச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம தேன் போட்டு ஊற வைத்து சாப்பிட்டோம்னா அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும். இது வெள்ளைப்பாகுல கூட செய்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல வெள்ளைப்பாகு கொஞ்சம் அதுல தேன் சேர்த்தும் நம்ம சாப்பிடும்போது அதிகமான பலனை கொடுக்கும். பொதுவா இது நம்ம வீட்டுல செய்யும் போது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். 1 வாரம் 10 நாள் நல்லா இருக்கும். கடைகள்ல வாங்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க, சர்க்கரை பாகு சேர்த்திருப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காயை வேற எந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா நெல்லிக்காயை பொடியா நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
நெல்லிக்காய் பொடி டெய்லி என்னால ஜூஸ் செய்ய முடியலன்னு சொல்றவங்க நெல்லிக்காய் பொடியை நம்ம வாங்கிட்டு அது வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 நெல்லிக்காய் பொடியை நம்ம என்ன பண்றோம்னா காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நம்ம நெல்லிக்காயை சாப்பிடாம இருந்தோம்னா நெல்லிக்காயோட முழு பலனையும் நம்ம அடையலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.